Hi, hello to everyone. So, இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ பார்ட்னர்ஷிப் டீடுன்றது நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு உள்ளே வரும்போது அந்த இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றியும் அக்ரிமெண்ட்டை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கும். இப்போ சப்போஸ் பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து டீட் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. எப்போனா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும்போது இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நோ சேலரி நோ ரெமுனரேஷன் டு எனி பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஸில் நிறைய டைப்ஸ் இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஆக்டிவ் பார்ட்னர், அந்த மாதிரி நிறையா ஒர்க்கிங் பார்ட்னர், மேனேஜிங் பார்ட்னர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் யாராவது பிஸ்னஸில் ஒருத்தரை மட்டுமே அந்த வேலையை செஞ்சு மற்ற பார்ட்னர்ஸில் ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு அடிஷனல் நம்ம சேலரி, ரெமுனரேஷன், கமிஷன் மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் பெய்ட் டு எனி பார்ட்னர். அது யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும்போது. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ஷேர்டு ஈக்குவலி அமாங் த பார்ட்னர்ஸ். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ப்ராஃபிட்டை பிரிச்சுக்க முடியாது. ஸோ ஒரு பார்ட்னர் 5 lakhs போடுறாரு, ஒரு பார்ட்னர் 2 lakhs போடுறாரு, ஒரு பார்ட்னர் 1 lakh போகிறாங்க அப்படின்னா அவங்க கேபிட்டல் ரேஷியோ படி இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி அவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சுக்க முடியாது. ஸோ எல்லாருமே பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆகட்டும் லாஸ் ஆகட்டும் ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செகண்ட் ப்ரொவிஷன். தென் தேர்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ப்ரொவைடட் டு எனி பார்ட்னர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்ட்னர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களே அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக பார்ட்னர்ஷிப் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே கிடையாது, கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டில். தென் ஃபோர்த் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஒன்லி இஸ் அலோட் அப் டு 6% per annum. இப்போ யாராவது பார்ட்னர் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவுட் சைட் ஹாஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் உடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறது நம்ம வெளியிலேருந்து நம்ம பாரோ பண்ணுறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்ட்னர்ஸ்ட்டு நம்ம கேட்குறோம். ஸோ பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க லோன் அமௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கேட்குற இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அப் டு 6% வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுவோம். இதே பார்ட்னர்ஷிப் டீட் இருக்குன்னா அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். அதே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோதான் டிமாண்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்னா 6% வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம். தென் ஃபிஃப்த் ஒன், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் எனி பார்ட்னர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் அமௌண்ட் பார்ட்னர்ஸ் அதாவது அவங்களுடைய கேபிட்டல் வந்து டிராயிங்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த எடுத்துருக்க டிராயிங்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டிராயிங்ஸ் அமௌண்ட் ரீபே பண்ணுற வரைக்கும், அதாவது அவங்க கேபிட்டலில் வந்து முழுசாக கான்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இதே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய டிராயிங்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த 5 ப்ரொவிஷன் தான் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத பொழுது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கும் பொழுது இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இதெல்லாமே இருப்போம், இது எல்லாத்தையும் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் கொண்டு வந்திருப்போம். அதாவது ப்ராஃபிட் அப்படி தான் பிரிச்சுக்க போகிறோம், சேலரி அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கூட எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருவோம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லி பண்ணியிருப்போம். அதே மாதிரி டிராயிங்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்ட்னர்ஷிப் டீடில் முன்கூட்டியே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அப்படி பார்ட்னர்ஷிப் டீட் போடலன்னா இந்த 5 ப்ரொவிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகும். ஓகேவா, ஸோ நோ சேலரி, நோ ரெமுனரேஷன், profit and loss equally shared among the partners, no interest on capital, no interest on drawings, interest on என்ன பண்ணுவோம் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம 6% வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். லோன் அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வந்து 5 marksல கேட்பாங்க. ஸோ அது வந்து இதில் சம்ஸ் கேட்பாங்க, இந்த சம்ஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் நம்பர் 1 பேஜ் 112 இருக்குது. ஸோ எக்ஸைஸ் நம்பர் 1 பாருங்கள். Akash, Bala, Chandru and Daniel are partners in a firm. There is no partnership deal. How will you deal with the following? ஸோ கீழே கொடுத்துருக்க பார்ட்னர்ஷிப் 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணல பார்ட்னர்ஷிப் டீடாக போடலை. ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு கேட்குறோம். சரிங்களா, ரைட் பார்ப்போம். ஸோ ஆகாஷ் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல் அண்ட் ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum கேட்டிருக்கான். ஸோ அவன் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும்போது செக்ஷன் 13C படி நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம், பிகாஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். ஸோ அதனால தேர்ஃபோர் ஆகாஷ் இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆகாஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் என்ன இல்லை, இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெற முடியாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
Second one, Bala has withdrawn rupees 3,000 per month. Other partners asked Bala to pay interest on drawings at 8% per annum to the firm, but Bala did not agree to it. என்ன சொல்கிறாங்கன்னா பாலா வந்து 3,000 rupees மந்த்லி வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ வருஷத்துக்கு 12 into 3,000 அப்படின்னா 36,000 வித்ட்ரா பண்ணியிருக்கான். மற்ற பார்ட்னர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலா நீ வந்து ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 8% பே பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பால் அதை அக்ரி பண்ணல. ஸோ இப்போ பாலோட டிசிஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரைட். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்ட்னர்ஷிப்போடைய டீடு அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கும்போது பாலா நம்ம என்ன பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸஸ் பே பண்ண சொல்லி நம்ம அவனை வற்புறுத்த முடியாது. ஸோ இப்போ என்ன நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ் ஃப்ரம் எனி பார்ட்னர்ஸ். நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால therefore பாலா நீட் நாட் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ பாலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பே பண்ண தேவை. நெக்ஸ்ட் Akash demands the profit to be shared in the capital ratio. So but others do not agree. என்ன சொல்றாங்க? So next பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ பட் அதர் பார்ட்னர்ஸ் உடன்ட் அக்ரி. ஸோ ஆகாஷ் என்ன கேட்குறான்னா ஆக்சுவலாக ஆகாஷ் தான் அதிகமான கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் கேபிட்டல் ரேஷியோ அப்படி ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கான். பட் மற்ற பார்ட்னர்ஸ்லாம் அக்ரி பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பார்ட்னர்ஷிப் டீடெயில் அப்படிங்கும்போது எவ்வளோ நீ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் என்னதான் அர்த்தம், ப்ராஃபிட் ஆகட்டும் லாஸ் ஆகட்டும் ரெண்டு எல்லாத்தையுமே பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆகாஷ் டிமாண்ட் பண்ணுறவங்க நம்ம ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் ரேஷியோ அப்படி பிரிச்சுக்க மாட்டோம். அப்போ எப்படி தான் பிரிச்சுக்குவோம்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமாங் த பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஷிப் டீடெயில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவலாக டிவைட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து டிமாண்ட்ஸ் சேலரி அட் த ரேட் ஆஃப் 10,000 per month as he spends full time for the business. ஸோ பிஸ்னஸில் அவன் ஃபுல் டைமாக அவன் தான் ஸ்பெண்ட் பண்ணுறான், ஒர்க்கிங் பண்ண இருக்கிறான். அப்படிங்கிறனால அவன் என்ன பண்ணால் எனக்கு மாதம் ஒரு 10,000 rupees சேலரியே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டேனியல் டிமாண்ட் பண்ணுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், டேனியல் கேட்கக்கூடிய சேலரி நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். ஸோ சேலரி கமிஷன் எதுவுமே பார்ட்னர்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால therefore Daniel is not entitled to salary. ஸோ சேலரி வாங்குறதுக்கு அவர் பெற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் அட்வான்ஸ்டு பை சந்துரு டு த ஃபர்ம் இஸ் ₹50,000. he demands interest on 12% per annum. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்துரு வந்து லோன் கொடுத்துருக்காரு நம்ம பிஸ்னஸ்க்காக. ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு சந்துரு லோன் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துற என்ன பண்ணுறாருன்னா he demands 12% per annum இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த 50,000 rupeesக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கேட்குறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் நம்மளால் 12% கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், அவர் எவ்வளோதான் லோன் அமௌண்ட் கொடுத்தாலுமே அவர் டிமாண்ட் பண்ணுற பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டோம். டிஃபால்ட்டாக நம்ம எவ்வளோ தான் கொடுப்போம்னா அப் டு 6% வரைக்கும் தான் கொடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒன்லி அலவுட் 6% per annum கொடுப்போம். ஸோ அப்போ அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் therefore Chandru is entitled to interest on loan is ₹3,000. அதாவது 50,000 rupees நம்ம 6% நம்ம அலோவ் பண்ணால் நம்ம அவனுக்கு அவருடைய லோன் அமௌண்ட்டுக்கு நம்ம 3,000 rupees நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ எக்ஸைஸ் ஒன்றுக்கான ஆன்சர் இது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.